वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத் மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाजाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। गुणबन्ध विधातेषां कर्तृत्वं तन्निवर्तनं गतित्रयस्वमूलत्वं चतुर्दश उदीर्यते। ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. சத்தியசங்கல்பனான சர்வேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபையினால் நாம் தற்பொழுது இந்த 14வது அத்தியாயத்தை நிறைவு செய்திருக்கிறோம். அவனுடைய பரிபூர்ண கடாட்ச விசேஷம், ஆச்சாரியர்களுடைய கருணை, அவர்களுடைய ஒரு ஆசீர்வாதம், இதன் மூலமாக நமக்கு 14 அத்தியாயங்கள் தற்பொழுது பூர்த்தியாகி உள்ளன. குணத்ரய விபாகம் என்று சத்வம் ரஜஸ் தமஸ் என்பதான 3 குணங்கள், முக்குணங்களுடைய பிரகிருதி என்று சொல்லுவோம். அந்த முக்குணங்கள் ஜீவாத்மாவை என்ன பாடுபடுத்துகின்றன, அந்த முக்குணங்களினால் ஜீவாத்மா எப்படியெல்லாம் தன் நிலையை, தன் வசத்தை அவன் இழக்கிறான் என்பதை நாம் இந்த அத்தியாயத்தில் விஸ்தாரமாக பார்த்தோம். ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம் என்னும் ஒரு அத்தியுதமான சுருக்கமாக சுமார் 32 ஸ்லோகங்களுடையதான ஒரு நூலை இயற்றியிருக்கிறார். கீதையினுடைய வியாக்கியானத்திற்கு சுவாமி எம்பெருமானார் இதைத்தான் கை கொண்டார். சுவாமி எம்பெருமானாருக்கு வழிகாட்டியாக, ஒரு கைடு அப்படின்றதாக சொல்கிறோம் இல்லையா, அந்த வழிகாட்டியாக அமைந்ததான நூல் ஆளவந்தார் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகம். இந்த கீதார்த்த சங்கிரகத்தை தழுவி சுவாமி வேதாந்த தேசிகன் கீதார்த்த சங்கிரக பாட்டுக்களை தமிழில் அருளி செய்திருக்கிறார். அகுதே போன்று இந்த கீதார்த்த சங்கிரகத்தை தழுவி கீதார்த்த சங்கிரக ரக்ஷா என்று பகவத்கீதையின் 18 அத்தியாயத்தின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் நன்கு நுண்மான் நுழைப்புலமாக நாம் அறிவதற்கு வேதாந்த தேசிகன் ஒரு அற்புதமான வியாக்கியானமும் ஏற்றியிருக்கிறார். இதைத்தான் நாம் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய முடிவிலும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அத்தியாயம் முடிந்தவுடனே அதற்கு ஆளவந்தார் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகம், பிறகு சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த கீதார்த்த சங்கிரக பாட்டு என்று நாம் பார்த்து வருகிறோம். இதில்
14வது அத்தியாயத்தின் பரமசாரம் விளக்கப்படுகிறது. குணபந்த விதா தேஷாம் கர்த்திருவம் தன்னிவர்த்தனம் கதித்ரயஸ்வமூலத்வம் சதுர்தச உதீரியதே. குணபந்த விதாக, சுகம், அறிவு இவற்றில் மிகச்சிறந்ததொரு பற்றுதலை உண்டாக்குகிறது. எல்லோருக்கும் சுகப்படணுன்றதான ஒரு ஆசை வருது, சுகமாக இருக்கணும் தானே ஆசை வருது. அதே மாதிரி அறிவு, நமக்கு இந்த கீதா உபன்யாசம் எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் நமக்கு புரிஞ்சு விடணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். குணபந்த விதாக, அப்போ குணம் அதாவது சுகம், அறிவு இவற்றில் பற்றுதலை உண்டாக்கி அவற்றை பெறுவதற்கு, அதாவது அதை அடைவதற்கு உரியதான கர்மாக்களை எல்லாம் செய்வித்து ஜீவனை சம்சாரத்தில் பிணைத்து வைப்பது சத்வகுணம். சத்துவம்தான் உயர்ந்ததுதான், சத்துவம் தான் எல்லாருக்கும் இருக்கணும். சாத்விகம்னு நம்ம சொல்கிறோம். ஆனாலும் அந்த சத்துவம்ன்றது ஜீவனை சம்சார பந்தத்தில் அழுத்துகிறது. குணபந்த விதாக. அடுத்தது மற்றொன்று என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்லோகத்தில் பாருங்கள், குணபந்த விதாக சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்கள் ஜீவனை சம்சாரத்தில் பிணைத்து வைத்திருக்கின்றன. சத்துவம் மட்டும் இல்லை, ரஜஸ் தமஸ் அண்டர்ஸ்டுண்டு. சத்துவமே பிணைத்து வைக்கிறது என்றால் ரஜஸ் தமஸை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குணபந்த விதாகனா இந்த சத்துவம் அதுவும் பிணைக்கிறது. ஏதோ ஒரு ஆசை, சுகத்தில் ஆசை உண்டாக்குறது, ஞானத்தில் ஆசை உண்டாக்குறது, மேற்கொண்டு சொர்க்க நரகாதிகளில் ஆசை உண்டாக்குறது. நரகத்தில் ஆசை வராது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். அந்த மாதிரி குணபந்த விதாகம், கர்த்திருவம் தன்னிவர்த்தனம், அவைகள் ஜீவனை சம்சாரத்தில் நன்கு பிணைத்து வைத்திருக்கும் பிரகாரம். அடுத்தது தேஷாம் கர்த்திருவம், ஜீவன் கர்த்தாவா அல்லது இந்த குணங்கள் கர்த்தாவா என்று ஆராய்ந்து பார்த்தோம் எனால் ஜீவன் கர்த்தா அல்ல, இந்த குணங்கள் தான் கர்த்தா. ஜீவன் இந்த குணங்கள் வசத்தில் இருப்பதினாலே அவன் இவற்றையெல்லாம் செய்வது போன்று தோன்றுகிறது. அப்போ கர்மாக்களை எல்லாம் அவைகள் தான் செய்கின்றன என்னும் தன்னிவர்த்தனம்னு அர்த்தம். இந்த சத்வம் ரஜஸ் தமசு என்னும் 3 குணங்கள் நம்மை டாமினேட் பண்ண விடாமல் ஹவு டு கண்ட்ரோல் தெம், ஒரு டிஃபென்ஸ். அதை எப்படி தடுக்கிறது? சத்தத்தில் மாட்டினாலும் கஷ்டம், ரஜஸில் மாட்டினாலும் கஷ்டம், தமசில் மாட்டினாலும் கஷ்டம். சத்தத்தில் மாட்டினா கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ரஜஸ் தமசில் மாட்டிட்டோன்னா நம்மளால் மீளவே முடியாது, அப்படியே உள்ளி அழுந்து விடுவோம் நம்ம. அதுக்கு மேலே கதித்ரய ஸ்வமூலத்துவம் அப்படின்னு கேட்டால், கதித்ரயம் கைவல்யம், ஐஸ்வர்யம், மோட்சம். கைவல்யம்ன்றதான ஸ்தானம் ஆத்மாவை ஜீவன் தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டிருப்பது கைவல்யம். அடுத்தது ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தியம் பரமம் பதம் வா என்று இதைத்தான் சுவாமி பராசர பட்டர் காண்பிக்கிறார். அடுத்தது மோட்சம். இந்த 3த்துக்கு யார் பலப்பிரதானம் பண்ணுறா? ஒருத்தன் கைவல்யத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், ஐஸ்வர்யார்த்தியாக ஐஸ்வர்யத்தை அவன் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், அல்லது மோட்சமாகிற உயர்ந்த புருஷார்த்தத்தை ஒருவன் ஆசைப்பட்டாலும், இந்த 3 புருஷார்த்தங்களும் அவனுக்கு யாரால் அளிக்கப்படுகின்றன? எம்பெருமானாகிய தன்னாலேயே அவைகள் அளிக்கப்படுகின்றன என்பதை கிருஷ்ணன் கீதையில் ஸ்பஷ்டமாக சொல்கிறான். இதுதான் சதுர்தச உதீரியத்தை. நான் 14ஆம் அத்தியாயத்தில் இதைத்தான் நிரூபணம் செய்து காண்பிக்கிறான். குணபந்த விதாக தேஷாம் கர்த்திருவம் தன்னிவர்த்தனம் கதித்ரயஸ்வமூலத்துவம் சதுர்தச உதீரியத்தை. 4 பாயிண்ட் மெயினாக வச்சுக்கோங்க. குணபந்த விதாக அர்த்தம் சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் 3 குணங்கள் நம்மை கட்டுவது. அடுத்தது தேஷாம் கர்த்திருவம், நாம் எந்த காரியமும் சுதந்திரமாக பண்ண முடியாது, எல்லாம் இந்த குணங்கள் தான் நம்மை செய்விக்கின்றன. அடுத்தது தன்னிவர்த்தனம், ஹவு டு கண்ட்ரோல், ஹவு டு டிஃபென்ஸ் தட். அந்த சத்வம் ரஜஸ் தமஸ்ன்றதான குணங்களை எப்படி நாம் தடுக்கிறது, நம்மளை டாமினேட் பண்ண விடாமல் எப்படி தடுக்கிறது. 3 பாயிண்ட் ஆச்சா. 4வது பாயிண்ட்டு கதித்ரய ஸ்வமூலத்துவம். சரி, ஐஸ்வர்யம் அக்ஷரம் என்பதான கைவல்யம், அடுத்தது மோட்சம், இந்த புருஷார்த்தங்கள் கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது. முதல்ல ஐஸ்வர்யம், அப்புறம் கைவல்யம், அப்புறம் மோட்சம். இது யார் கொடுப்பா? பகவான் தான் கொடுப்பான், நான் தான் கொடுக்குறேன். மற்ற யாராவது கொடுக்க முடியுமா? ஐஸ்வர்யம் கூட கொடுக்கலாம் சில பேர். ஆனால் கைவல்யமும் மோட்சம் அப்படின்னு சொன்னால் பாருங்கோ, ராமானுஜ பாஷ்ய பிரகாரம் கைவல்யம்ன்றது ஆத்மானுபவம்,
சில பேர் கைவல்யத்தை மோட்சம்ன்றதான ஒரு விவகாரத்தில் வச்சுட்டுருக்கோம். அதாவது அந்தந்த சம்பிரதாயத்தின்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜ சம்பிரதாயத்தின்படி கைவல்யம்னா மோட்சம் இல்லை, கைவல்யம்னா ஆத்மானுபவம், கேவல ஆத்மானுபவம் என்பதனாலே அதற்கு கைவல்யம் என்பதாக பெயர். கதித்ரய ஸ்வமூலத்துவம் சதுர்தச உதீரியதே. அதனால் சுகம், அறிவு இவற்றில் ஒரு பற்றுதல் உண்டாகிறது. அவற்றை பெறுவதற்கான கர்மாக்களை எல்லாம் அது செய்விக்கிறது. அப்புறம் ஜீவனை சம்சார பணியில் பிடித்து வைக்கிறது. இது எதனுடைய காரியம்? சத்வத்துடைய காரியம். பகவான் தவிர மற்ற குணங்களில் மற்ற விஷயங்களில் ஆசை வளர்க்கும். பரமாத்மனியோ ரக்தா விரக்தா பரமாத்மனின்னு சொல்லலாம். பகவான் இடத்துல ஆசை, பகவானை தவிர்த்து மற்ற விஷயத்தில் பற்றுதல் அற்றதான ஒரு தன்மையிட்டு தான் உண்மை. அதான் ஒரிஜினல், அப்படி தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, மற்ற விஷயத்தில் அதிகமான ஒரு ஆசை உண்டாக்குறது. அப்போ ரஜோகுணம். அப்போ ரஜோகுணத்தினால சொர்க்காதிகள் லோகங்கள் நமக்கு தேவைப்படுறது. ஏ தேவை நிறைய ஸ்தாத்த ஸ்தானசிய பரமாத்மனா என்று பகவஸ்தானமான மோட்சத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேனால் சொர்க்க லோகங்கள் எல்லாம் நமக்கு நரகங்களுக்கு துல்லியமாக இருக்குமாம். சொர்க்கத்தை நாம் என்னவோ பெருசாக நம்ம நினச்சிட்டு சொர்க்கத்தை பெரிய விசேஷமாக நினச்சிட்டு இருக்கோம். சொர்க்கம்லாம் நரகத்திற்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டால் அப்போ மோட்சம்ன்றதான பரமபுருஷார்த்தம் எவ்வளவு ஆனந்தம் அபரிமிதமாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. 3 BHKல ஒரு வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அதில் இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் இப்படிலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அதனால் பார்த்து 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 ஒரு ஆர்கிடெக்டை கூப்பிட்டு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். அந்த வீடு நமக்கு நிரந்தரமாக, அந்த வீட்டில் நம்ம நிரந்தரமாக வசிக்க போகிறோமா? நம்ம நினச்சிட்டே இருந்துச்சு அந்த வீட்டில் கிராக் விழுது, அந்த நம்ம நினச்சிட்டே இருந்துச்சு அந்த வீட்டில் லீக்கேஜ் வருது, நாம் பார்த்துட்டே இருந்துச்சு அந்த வீட்டில் வசிக்கக்கூடாது அப்படின்னு கார்பரேஷன் நோட்டீஸ் கொடுத்துட்றான். இல்லை, இந்த இடம் இல்லீகல் ப்ராப்பர்ட்டி, இது இந்த இடத்துல நீ வீடு கட்டுறதே தப்பு, இந்த மனைக்கெல்லாம் பட்டா கிடையவே கிடையாது, நீ கிளம்ப இடத்த காலி பண்ணு அப்படின்றான். ஐயோன்னு நினச்சி நான் 2 கோடி ரூபா கொடுத்து இந்த வீட்டை வாங்கினேன்னு அவ்வளோவெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டான். அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வீடு கட்டுறோம், நம்ம அதில் வசிக்க போகிறோம், சாஸ்வதமாக இருக்க போகிறோம், நமக்கு தான் அந்த இடம் என்னும் நினைவு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல நம்ம சாஸ்வதமாக இருக்க முடியாது. நீ பார்த்து பார்த்து ஒரு வீட்டை கட்டி வைத்தாயே, ஆனால் அது உனக்கு பெரிய பேரின்பமாக தோன்றுகிறது. ஆனால் உண்மையிலே சொர்க்கம் அதை விட உசந்ததுன்னு நாம் தெரிஞ்சுட்டுருக்கோம் சாஸ்திரங்கள் மூலமாக. அதை விட உயர்ந்து மோட்சம் இருக்கு. அப்போ அந்த மோட்சத்தை நீ பார்க்கும் பொழுது சொர்க்கம் என்பது நரகமாகி விடுகிறது. இப்படி அவற்றை பெறுவதற்கான கர்மாக்களை எல்லாம் செய்கிறோம். சம்சார சாகரத்திலேயே நாம் அழிந்து கிடப்பதற்கு தூக்கம், சோம்பல், கவனிப்பு இல்லாமல் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறது? தமோகுணம் உண்டாக்குறது. ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டடாக இருக்கும், கவனம் இல்லை, வேறு எதையோ யோசிக்கிறோம், பேசச்சே அப்படியே பேசுவோம், வேறு எதெல்லாமோ யோசனைகள்லாம் வரும் இல்லையா? அப்போ ஜீவன் ஆசை, கோபம், சோகம், மோகம் இவற்றினுடைய வியாபாரங்கள் இதெல்லாம் அவனுக்கு எதனால் ஏற்படுது? சத்வாதி குணங்களுடைய பரிமார்க்கத்தினால. சத்வாதி குணங்களுடைய சைக்கிளிங் ரொட்டேஷன் அது மாறிக்கொண்டே இருப்பதினால்தான் உண்டாகிறது. இதுதான் 14வது அத்தியாயத்தின் பரமசாரம் என்று ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்தில் அருளி செய்கிறார். குணபந்த விதாதேஷாம் கர்த்திருவம் தன் நிவர்த்தனம் கதித்ரயஸ்வமூலத்துவம் சதுர்தச உதீரியதே. இது ஆளவந்தார் அருளி செய்தது. அடுத்தது சுவாமி தேசிகன் அருளி செய்ததான கீதார்த்த சங்கிரகம் தமிழ் பாட்டை பார்க்கலாம். முக்குணமே உயிர் முற்றவும் கட்டிட மூண்டமையும் முக்குணமே அனைத்தும் வினை கொள்ள முயன்றமையும் முக்குணம் மாயை கடத்தலும் முக்கதி தந்தளிக்கும் முக்குணம் அற்ற பிரான் மொழிந்தான் முடியோன் தனக்கே. முடியோன் பிரான் அல்லது முடியோன் தனக்கே, அப்படியே 2 அன்வயம் பண்ணலாம். சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறேன். முடியோன்னா கிரீட்டி என்று பெயர். அர்ஜுனனுக்கு கிரீட்டினம் அப்படின்னு பேர், கிரீட்டின்னு பேர். அந்த கிரீட்டியான அர்ஜுனனை பெருமாள் கன்சோல் பண்ணியிருக்கான், கவுன்சிலிங் கொடுத்துருக்கான். இப்போ பகவத்கீதைன்றது கவுன்சிலிங் தானே, அதுவும் அர்ஜுனனுக்கு தானே. அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம் என்று போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு இங்கே தேவையில்லாத ஒரு கருணை உண்டாகிற்று. எங்கு எது வர வேண்டுமோ அங்கு வராமல், எங்கு எது வரக்கூடாதோ அங்கே வருது. முக்குணமே உயிர் முற்றவும் கட்டிட மூண்டமையும். அந்த முக்குணமற்ற பிரான் குணத்ரய அதீதா,
இந்த அத்தியாயம் குணத்ரய விபாகம். சத்துவம் ரஜஸ் தமசினால ஜீவாத்மா எப்படி கட்டுப்படுகிறான் என்பதை விளக்க வந்த அத்தியாயம். ஆனால் இந்த அத்தியாயத்தை உபதேசிக்கும் பரமாத்மா குணங்களை கடந்தவன். அதனால்தான் என்ன பண்ணுறான் பரமாத்மா, மமசாதர்மியம் ஆகதாகான். என்னை போன்ற ஒரு நிலையை அவர்கள் அடைகிறார்கள், என்னை போன்றதான ஒரு தன்மையை அவர்கள் அடைகிறார்கள். இந்த இடத்துல ஐக்கியம்னு அர்த்தம், ஐக்கியம்னு அர்த்தம். ரெண்டும் ஒன்றா சேர்றதுன்னு அர்த்தம் இல்லை, ரெண்டு ஒன்று அப்படின்னு அர்த்தம்னு அர்த்தம். யமுனையும் கங்கையும் ஒன்றா சேர்ந்துருக்கு. யமுனையும் கங்கையும் ஒன்றாக சேர்ந்தது என்றால் அப்பொழுது கங்கை ஜலத்துடன் கலந்த யமுனை ஜலத்தினுடைய குவான்டிட்டியும் கங்கா ஜலத்துக்கு இருக்கணும். ஆனால் கங்கையும் யமுனையும் ஒன்று சேர்ந்தது என்றால் அதை பிரிக்க முடியாதபடி சேர்ந்திருக்கின்றன. ஆனால் அவற்றினுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 2 டம்ளர் தண்ணீரை நாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றாக சேர்த்தோமேனால் அந்த பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணீராகத்தான் தெரியுமே ஒழிய அது 1 டம்ளர் தண்ணீராக மாறாது. அது போலத்தான் இந்த ஐக்கியம்ன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கணும். ராமானுஜ பாஷ்யத்தின்படியாக முக்குணமே அனைத்தும் முக்குணமற்ற பிரான், இந்த முக்குணங்கள் இல்லாத பிரான், சத்துவம் ரஜஸ் தமசு இல்லாத பரமாத்மா முடியோன் தனக்கு அர்ஜுனனுக்கு முக்குணமே உயிர் முற்றவும் கட்டிட. இந்த சத்துவம் ரஜஸ் தமசு என்னும் 3 குணங்களே ஜீவாத்மாக்கள் அனைவரையும் சம்சாரத்தில் பிணைக்கிறது, சம்சாரத்தில் பிணைத்து வைக்கிறது, அது மாட்டிக்கிறது. கட்டிடன்னு அர்த்தம், மாட்டிக்கிறான், சம்சாரத்தில் அவன் மாட்டிக்கிறான். இப்படி சம்சார உயிர் முற்றவும் கட்டிட மூண்டமையும் அவைகள் தான் முயற்சிக்கின்றன. அதுதான் அவனை கொண்டு போய் மாட்டி விட்டுருது. முயன்றமையும் முக்குணமே, அந்த 3 குணங்கள் வினை அனைத்தும் கொள்ள. இப்போ ஜீவன் பண்ணுறானா அல்லது சத்துவம் ரஜஸ் தமஸ் பண்ணுறதா? சத்துவம் ரஜஸ் தமஸ் தான் பண்ணுறது, ஜீவன் அதை பண்ணல. அப்போ 3 குணங்களுமே வினை அனைத்தும் கொள்ள முயன்றமையும் இதை ஏற்கிறது, இதை பிணைக்கிறது, இதில் கொண்டு வந்து சேர்க்கிறது. முக்குண மாயை கடத்தலும். அப்போ என்ன தேவை நமக்கு? எப்படி வெளியில் வர முடியும்? இதிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வது எப்படி? நிவிருத்தி என்று பெயர். அது ஒரு குருவி பிணைத்த பிணை நம்மால் அவிழ்க்கப் போகாதிரே என்று பிள்ளை திருநறையோர் அரையர் என்னும் மகனியர் சாதிப்பார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது. ஒரு குருவி கூடு கட்டுறது சுவாமி, அந்த குருவி கூடு கட்டுறத ஆக்சுவலி அது என்ன ரூட்டில் என்ன மாதிரி அந்த கூடை கட்டியிருக்கோ அதே மாதிரி நம்மளால் பிரிக்க முடியுமா? அப்போ நீ தான் வீடு கட்டியிருக்கப்பா, ரொம்ப சந்தோஷம். நீ கட்டின வீட்டை எந்த கிரமத்தில் கட்டினாயோ அந்த கிரமத்தில் உன்னால் பிரிக்க முடியுமா? அந்த மாதிரி இது சம்சார பந்தம் பகவானாலே நம்முடைய கர்மாக்களுக்கு தக்கபடியாக பிணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மாட்டின்னு உட்காந்துருக்கும். நான் என்னுடைய முயற்சியில் பண்ணிவிடுவேன், என்னால் பண்ண முடியும், எனக்கு சக்தி இருக்குது, எனக்கு சாமர்த்தியம் இருக்குது, எனக்கு வல்லமை இருக்குது, எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு அசால்ட் அப்படின்றதாக நாம் நினச்சிட்டோம். நான் ரொம்ப தப்பு. அது மமமாயா துரத்தையா என்று பரமாத்மா அருளி செய்ய போகிறான். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப டஃப்பு அப்படின்னு பரமாத்மா அருளி செய்ய போகிறான். அதனால் முக்குணமே வினையனைத்தும் கொள்ள முயன்றமையும், அது எல்லாத்தையும் பண்ணுறது. அடுத்தது முக்குண மாயை கடத்தலும், 3 குணங்களால் ஆன பிரகிருதி சம்பந்தத்தை விடுவது. முக்குண மாயை கடத்தல், அதை விடுவது. அடுத்தது முக்கதி ஐஸ்வர்ய கைவல்ய மோட்சம். முக்கதி 3 கதிகள். முக்கதி என்று முக்கதி தந்து அளிக்கும் விதமும், ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அல்லது கைவல்யத்தை விரும்புபவனுக்கு கைவல்யத்தை கொடுத்து, மோட்சத்தை விரும்புபவனுக்கு மோட்சத்தையும் கொடுத்து அவர்களை தான் எவ்விதம் காக்கிறேன் என்று முடியோன் தனக்கே கிரீட்டவணிந்தவனான அர்ஜுனனுக்கு முக்குணம் அற்ற பிரான் மொழிந்தான். ஒரு வைத்தியர்கிட்ட போகிறோம். டாக்டர் எனக்கு தலையை சுற்றுறது, தலையை சுற்றுறது, எனக்கு இடுப்பு வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, அப்பப்போ வயிற்று வலிக்கிறது, ஓகே வயிற்று வலிக்கிறது அப்படின்னு ஒரு 4-5 காம்ப்ளிகேஷன் சொல்கிறோம். சொன்னோன்னே வைத்தியர் பார்த்தார். சரிப்பா என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் மருந்து கொடுக்கணும். அப்பா
கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த காம்ப்ளிகேஷனில் நானே மாட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு இதே பிரச்சனைகள்லாம் இருந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் மருந்து கிடையாது, அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்னு வைத்தியர் சொன்னார்னா எப்படி இருக்கும்? சரி இருக்கட்டும். இப்போ இந்த வைத்தியர் மருந்து கொடுக்குறார். மருந்து கொடுத்தோடனே டாக்டரை பார்த்து அவன் கேட்குறான், டாக்டர் இந்த மருந்துலாம் சாப்பிட்டா நோய் குணமாயிடுமா? இப்போ நான் சொன்ன காம்ப்ளிகேஷன்லாம் போயிடுமான்னு. டாக்டர் சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு அது தெரியாது. ஏன்னா நானும் இந்த பிரச்சனையில் இருக்கேன். 20 வருஷமாக இந்த மருந்துகளை நான் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு ஒன்றும் இந்த மருந்து சரியாக வேலை செய்யலை, ஒன்றும் குணமாகலை. இருந்தாலும் உனக்கு கொடுக்குறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா, அப்போ அவனுக்கும் அதே உடம்பு சரியில்லை, அவனும் அந்த மருந்தைத்தான் உட்கொள்கிறான். ஆனால் அந்த மருந்தை மற்றவர்களுக்கு அவன் பரிந்துரைக்கிறான். அப்போ அவனுக்கே பிரயோஜனம் இல்லாத மருந்து மற்றவர்களுக்கு எப்படி பிரயோஜனப்படும்? அதை இன்னொருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான். இவன் கேட்குறான், நீ இந்த ஆரோக்கியமாக இருக்கே, இந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், எப்படி உன்னால் முடியறதுன்றான். நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டுருக்கேன், இப்படி ஃபுட் ஹேபிட்ஸை வச்சுட்டுருக்கேன், இப்படி கண்ட்ரோல்டாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவன் சொன்னதை நாம் கேட்டோன்னா நமக்கு நல்லது. காரணம் என்ன? ஏற்கனவே ஆரோக்கியமாக இருப்பதினாலேயும் அவன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனாலையும் அவன் அதை நமக்கு சொல்கிறான். அந்த மாதிரி பெருமாள் முக்குணங்களில் அகப்படாதவன் எந்த பிரகிருதி சம்பந்தமும் அந்த பரமாத்மாவை ஒன்றும் பண்ணாது. அகர்மவஷ்யா என்று ஸ்ருதியானது, வேதமானது அவனை கொண்டாடுகிறது. அகர்மவஷ்யா என்று அவனை கொண்டாடுகிறது. அப்படி அகர்மவஷ்யனான பரமாத்மா, என்னை போல ஒரு நிலை உனக்கு ஏற்பட வேண்டும், நிரஞ்சன பரமம் சாமியமுபைதி என்று என்னை போன்றதான ஒரு ஸ்திதி உனக்கு வர வேண்டும், மோட்சத்தில் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு என்னை போலவே நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயேயானால், அப்போ என்ன உபாசனை பண்ணினால்தான் என்னுடைய அனுகிரகத்தினால முக்குணமயமான இந்த பிரகிருதியிலிருந்து நீ உன்னை விடுவித்துக் கொள்வாய் என்று பகவான் அருளி செய்கிறான். முக்குணமாயை கடத்தலும் முக்கதி தந்து அளிக்கும் அளிக்கும் நிலை, அதாவது முக்குணம் தந்து அளிக்கும். முக்குணம் முக்கதி, ஐஸ்வர்யம், கைவல்யம், அப்புறம் மோட்சம், இதான் 3 கதி. தந்து காப்பாற்றுபவன் யார்? நான் தான் என்பதை ஸ்பஷ்டமாக 14வது அத்தியாயத்தில் பகவான் அருளி செய்திருக்கிறான். முக்குணமே உயிர் முற்றவும் கட்டிட மூண்டமையும், முக்குணமே அனைத்தும் வினை கொள்ள முயன்றமையும், முக்குணம் மாயை கடத்தலும் முக்கதி தந்து அளிக்கும் முக்குணமற்ற பிரான் மொழிந்தான் முடியோன் தனக்கே. அதாவது வேறு பலன்களில் ஆசைப்படக்கூடாது, முக்கியமான விஷயம் அது. சரீரம், ஆரோக்கியம், அர்த்தம்ன்றதாக சொல்லி போய் நிற்கக்கூடாது. அதுக்கு மேலே மற்ற தெய்வங்களை மனசனால் கூட நினச்சி பார்க்கக்கூடாது, தேவதாந்திரத்தை மனசனால் கூட நினச்சி பார்க்கக்கூடாது. பக்தி யோகத்தினால பகவானை நல்ல தீர்மானமாக உறுதியோடு உபாசனம் பண்ணணும். பக்தி யோகத்தினால ஸ்ரத்தையோடு பகவானை உபாசனம் பண்ணணும். இப்படி யார் இருக்காளோ, இப்படி எந்த கிரமத்தில், அதாவது தேவதாந்திரங்களை போய் பிரார்த்திக்காமல் மயீச்ச அனன்ய யோகேன பக்தி அவ்யபிச்சாரிணின்னு சொல்லி பரமாத்மா வேற 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 பிரார்த்தனைகள் கலக்காமலையும், அல்லது இங்கேயும் பண்ணுறேன் அங்கேயும் பண்ணுறேன். இப்போ நம்முடைய தானே ப்ராப்ளம் என்ன தெரியுமா இல்லையோ? ஒரு வைத்தியர்கிட்ட போகிறோம், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த டாக்டர் நமக்கு சில பல விஷயங்களை சொல்கிறார். அது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. உனக்கு உடம்பு சரியில்லை, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி சொல்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு எக்ஸ்பெக்ட் ஒப்பீனியன் போய் கேட்கலாம்ன்றதுக்கோசரம் இன்னொருத்தர்கிட்ட போகிறோம். கரெக்டு தானே? ஒரு டாக்டர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை கேட்க போகிறோம். அவர் நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறார். சொன்ன உடனே நாம் என்ன, எதுக்கும் இன்னொரு தடவை எக்ஸ்பெக்ட் ஒப்பீனியன் ஒன்று கேட்டுக்கலான்னு இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறோம். அதே மாதிரி ஒரு ஜோசியர்கிட்ட வந்து கேட்குறான். அந்த ஜோசியர் உனக்கு இல்லை, சரியில்லை, இந்த சமயம் உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறார். உடனே நாம் இன்னொரு ஜோசியர்கிட்ட போகிறோம். எதனால்? நாம் எதிர்பார்க்கறத அவள் இன்னும் சொல்லலைன்றதுனால. இதே முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட போனோம், அவர் பார்த்தோன்னே யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம், எந்த காரியம் நீ பண்ண வேண்டாம், நீ பாட்டுக்கு ஆரோக்கியமாக இருந்துட்டுருக்க, நீ பாட்டுக்கு உன் காரியத்தை பார் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே சந்தோஷம் வந்துடுது. நாம் இங்கே எக்ஸ்பெக்ட் ஒப்பீனியனுக்கு மறுபடியும் போவோமா? அதே மாதிரி அந்த ஜோசியர் உன் ஜாதகத்தை பார்த்தார், சூப்பர் ஜாதகம், இந்த மாதிரி ஒரு ஜாதகம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது,
1000ல் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் கிடைக்கும், உனக்கு அமைஞ்சிருக்கு, உனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, இன்னும் 4 நாளில் நீ கோடீஸ்வரனாக போகிற, 10 நாளில் கோடீஸ்வரனாக போகிற, அப்படியே ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். அப்பாடா இவர் நல்ல ஜோசியர் சார், கரெக்டாக கணிக்கிறார் தெரியுமில்லையே உங்களுக்கு, பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் சொல்கிறார். அந்த டாக்டர் க்ளீனாக டயக்னாஸ் பண்ணார், சார்ஜ் கூட ஒன்றும் பெருசாக பண்ணதில்லை, என்ன ஒரு செட்டிங்கு 10,000 ரூபாய் வாங்குறார். தட் டசன்ட் மேட்டர் சார். ஒரு விஷயம் பாருங்களேன், நம்மளை வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறா, எக்ஸாமின் பண்ணுறான்னா நம்ம 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுக்கலாம்ல. அதை நீ யோசிச்சு பாருங்க, பணமாக பெருசு, நம்ம குழந்தை தானே பெருசு. நம்ம போன உடனே அப்படி உட்கார வச்சு நம்மளை கரெக்டாக செக் பண்ணி ட்ரீட் பண்ணி நம்ம என்னவோ அதை சொல்லிவிட்டார். ஏன் தெரியுமா? இவனுக்கு பாசிட்டிவாக சொன்னதுனால. அதே மாதிரி தான் ஜோசியக்காரர் என்ன பண்ணார், இவனுக்கு பாசிட்டிவாக சொன்னார். இன்கேஸ் அவன் நெகட்டிவாக சொல்லியிருந்தா நாம் என்ன பண்ணுவோம், அடுத்த ஒரு ஆளை போய் பார்க்கலாம்னு ஆசைப்படுவோம். இதான் உலக இயற்கை. உலகத்தில் எல்லாருடைய மனோநிலையும் அப்படி தான் இருக்குது. இப்போ பெருமாள்கிட்ட வரோம், ஏதோ பிரார்த்திக்கிறோம், பெருமாள் ஆட்டோண்டா உனக்கு சரியான சமயத்தில் கொடுக்குறேன், இப்போ உனக்கு என்ன சமயத்தில் எதை கொடுக்குறோன்னு எனக்கு தெரியும், குழந்தைக்கு எந்தெந்த சமயத்தில் என்னென்ன வாங்கி தரணும், குழந்தைய எப்படி தான் கொஞ்சம் வச்சுக்கணும் அப்படின்னு தாய் தந்தையருக்கு நன்னாவே தெரியும். அதனால் அதை அவள் கேட்டதை வாங்கி தரலன்னு மயிச்ச அரண்ய யோகேன பக்தி அவ்யபிசாரணி, அவன் கேட்ட உடனே அவன் கொடுக்கல பெருமாள்னா அதுக்கு நமக்கு இன்னும் தகுதி வரல அப்படின்றதாக நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்காக நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. உடனே இன்னொருத்தர்கிட்ட போகிறோம், அவர்கிட்ட போகிறோம், இவர்கிட்ட போகிறோம். அவள்லாம் என்ன தெரியுமா பார்க்கலாம், மற்ற தெய்வங்கள்லாம் டேய் இவன் எம்பெருமான் பக்தன், அவர்கிட்ட கேட்டான், அவரையே நம்பாமல் நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்கான், இப்போ அவரை நம்பாதவன் அவர் கொடுக்காதியா நம்ம கொடுத்துட போகிறோம், அவரால் முடியாதியா நம்ம கொடுக்க முடியும், எப்படியும் நமக்கு இத்தகைய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்ததே அவர் தான். மற்ற தெய்வங்கள் தன்னை வணங்குபவர்களுக்கு வரம் கொடுக்கும் வல்லன்மையை அந்த தெய்வங்களுக்கு அளித்தவன் யாரு? சிவப்பதியான சிவன் நாராயணன் பார்த்தசாரதி. நமக்கு வரம் கொடுத்த பெருமாள் அவரையே இவன் நம்பலை, அவரை விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து கேட்கிறான். அப்போ இவனுக்கு நம்ம பேரில் என்ன நம்பிக்கை இருக்கும்? நமக்கு வரம் கொடுத்தவரே அவர் தானே, ஆகையால் இவனுக்கு நாம் என்னத்தை அனுகிரகம் பண்ணுறது, நாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் போ அப்படின்னு அதெல்லாம் பேசாமல் இருந்துடும். இவனுக்கு அது தெரியாது. அதுக்குள்ளே இவன் கேட்டதற்கு பலன் யார் கொடுத்துருப்பா? பகவான் கொடுத்துருப்பான். அப்போ இவன் என்ன நினச்சிப்பா, நான் இந்த தெய்வத்துக்கிட்ட போனேன், அந்த தெய்வம் என் பேர் இறக்கப்பட்டு எனக்கு உடனே அது பலன் கொடுத்துருத்து அப்படின்னு நினச்சிப்போம். இதுதான் விஷயம். இப்படித்தான் நம்முடைய மனோநிலையானது இருக்கிறது. மயிச்ச அனன்யயோகேன பக்தி அவ்யபிசாரிணி. அப்பா பக்தியில் கபடம் கலக்கக்கூடாது, பக்தியில் கபடம் இருக்கக்கூடாது. பிரார்த்திக்கும் பொழுது பகவானிடத்தில் வேறு எதுவும் பிரார்த்திக்கக்கூடாது. அப்படியே பிரார்த்தித்தாலும் அது அவனுடைய கைங்கரிய உபயுஜமா, அதாவது அவனுக்கு கைங்கரியத்திற்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கணுமே தவிர்த்து மற்ற விஷயங்களை அதை விட்டு பிரித்து அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது. இதைத்தான் இந்த 14வது அத்தியாயத்தில் விஜயனுக்கு கிருஷ்ணன் உபதேசம் செய்தான். குணபந்த விதாதேஷாம் கர்த்திருவம் தன்னிவர்த்தனம் கதித்ரயஸ்வமூலத்வம் சதுர்தசௌதீரியதே. முக்குணமே உயிர் முற்றவும் கட்டிடமுண்டமையும், முக்குணமே அனைத்தும் வினை கொள்ள முயன்றமையும், முக்குணமாயை கடத்தலும் முக்கதி தந்தளிக்கும், முக்குணமற்ற பிரான் மொழிந்தான் முடியோன் தனக்கே. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருது உச்சாரிதம் ஏன ஹரிரித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு
அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் வந்து அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।